கடந்த கால முன்னோர்களில் பல பேருடைய வாழ்க்கை அதை உண்மைப்படுத்துகிறது. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ஒரு பெரிய வீரர், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் அமீருல் மூமினீனாக ஒரு ஹலீஃபாவாக சில காலகட்டங்கள் முஸ்லிம்களுடைய நிலப்பரப்பை ஆட்சி செய்த பெருமைக்குரியவர். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் நாடுகள் மீது படையெடுக்கிறார்கள். குறிப்பாக பாலஸ்தீனம். அங்கிருக்கிற சுலைமான் நபியால் கட்டப்பட்ட பைத்துல் முகத்தஸ் என்ற ஆலயம், அந்த பள்ளிவாசலை கைப்பற்றி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு திரும்ப 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 ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயம் முஸ்லிம் நாடுகள் மீது போர் எடுத்துக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது போர், சிலுவை போர் என்று சொல்வார்கள். மூன்றாவது சிலுவை யுத்தத்திற்காக வேண்டி ஐரோப்பாவிலிருந்து ஒரு 3000 வீரர்களை கொண்டிருக்கிற ஒரு படை அட்லாண்டிக் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய தீவில் வந்து களமிறங்குகிறார்கள். அங்கிருந்து போர் வியூகம் வகுத்து உள்ளுக்குள்ள போய் முஸ்லீம்களை அட்டாக் பண்ணி பாலஸ்தீனத்தை கைப்பற்றணும். இதுதான் அவங்களுடைய திட்டம். 3000 பேர் ஒரு சின்ன தீவில் வந்து இறங்கி இருக்கிறாங்க. கலீஃபாவுக்கு செய்தி கிடைச்சிருச்சு, ஒற்றர்கள் மூலமாக 3000 பேர் ஒரு சின்ன தீவுக்குள்ள வந்து இறங்கி நிற்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, இங்கிருந்து ஒரு 3000 முஸ்லீம் படை வீரர்கள், ராணுவ வீரர்கள், நீங்க எல்லாம் போய் அப்படி அந்த தீவை ரவுண்ட் அப் பண்ணி முடிஞ்சு போச்சு. நேரா வந்தாங்க, 3000 பேரையும் சுத்தி வளைச்சிட்டாங்க. லட்டு மாதிரி 3000 வீரர்கள் முஸ்லீம் வீரர்களுடைய கையில மாட்டிக்கிட்டாங்க, மொத்தமா மாட்டிக்கிட்டாங்க. இரவு நேரம் முஸ்லிம் வீரர்கள் முன்னேறி தீவுக்குள்ளே நுழைந்து தீவிலே இருக்கிற அந்த வீரர்களை சுற்றி வளைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. வெளியிலிருந்து வரக்கூடிய பாதை அடைபட்டு போச்சு. இந்த 3000 பேருக்கு வெளியில இருந்து உணவு வரணுமே, பக்கத்து தீவில இருந்து எல்லா பாதையும் அடைச்சாச்சு. பசி வைத்த கிள்ளுது. கிறிஸ்தவ வீரர்கள் அப்படியே சொல்லண்டு விழுறாங்க. முஸ்லீம்கள் பார்க்கிறாங்க, முஸ்லீம் வீரர்கள் அவங்களுக்குன்னு கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற சாப்பாடு, ஒவ்வொரு இந்த 3000 பேருக்கும் செய்யப்பட்ட உணவுல ஒவ்வொரு முஸ்லீம் ராணுவ வீரரும் ஒவ்வொரு கிறிஸ்தவ ராணுவ வீரர் கூப்பிட்டு வச்சு அவருடைய பசி போக்குறார். ஒருத்தருடைய சாப்பாடு 2 பேருக்கும் போதும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தந்தார்களே, அந்த நபிமொழியை அந்த இடத்திலே கடைபிடிக்கிறார்கள். 3000 முஸ்லிம் வீரர்கள் 3000 கிறிஸ்தவ வீரர்களுக்கு உணவளித்து அவர்களின் பசி போக்குகிறார்கள். இரவு நேரம் ஆகிறது, நடுக்கடலு, குளிர்ல நடுக்குது. வரவேண்டிய பொருட்கள் வரல, போர்வை வரல. முஸ்லிம் வீரர்கள்ட்ட போர்வை இருக்குது. ஒவ்வொரு முஸ்லிம் ராணுவ வீரரும் ஒவ்வொரு கிறிஸ்தவ வீரரை தன்னுடைய போர்வைக்குள்ள அழைத்துக் கொண்டு, ஒரு போர்வைக்குள்ள ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டின். ஒரே இரவு புரட்சி நடக்கிறது. புரட்சி என்று சொன்னால் உலகத்தில் எத்தனையோ புரட்சி இந்த உலகம் கண்டிருக்கிறது. பிரெஞ்சு புரட்சி என்பார்கள், ரஷ்ய புரட்சி என்பார்கள். கோடானு கோடி மனிதர்களை கொன்று குவித்து கோடானு கோடி ரூபாய்களை செலவழித்து ஏற்படுத்தப்படுகிற அந்த புரட்சி இந்த ஒரே இரவிலே ஒரு பெரும் புரட்சி ஏற்படுகிறது. அதுதான் மனதிலே ஏற்பட்ட உள்ள புரட்சி. 3000 பேர் நைட்ல தூங்கல யோசிக்கிறார் கிறிஸ்டின். நாம இவனை கொலை பண்ண வந்திருக்கிறோம், இவன் நாட்டை கைப்பற்ற வந்திருக்கிறோம், இவங்களுடைய ஆலயத்தை கையில் எடுக்க வந்திருக்கிறோம், இவன் நமக்கு சாப்பாடு தர்றான், நாம குளிர்ல நடுங்கிறத பார்த்து நமக்கு போர்வை தருகிறார். என்ன இது ஆச்சரியமா இருக்குது. இதே இந்த 3000 பேரும் நம் கையிலே கிடைத்திருந்தால் நாம என்ன செஞ்சிருப்போம்? கொன்னு குவிச்சிருக்க மாட்டோம், அடிமையா நடத்திருக்க மாட்டோம், கைகால்களை வெட்டி இருக்க மாட்டோம், அடிமையா விற்பனை செஞ்சிருக்க மாட்டோம். இவர்கள் ஏன் இப்படி உணவு தருகிறார்கள்? இவர்கள் ஏன் இப்படி உடை தருகிறார்கள்? ஒரே நாளிலே அவர்களுக்கு கிடைத்த விடை இவர்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இதை சொல்லுகிறது. மறுநாள் காலையில் அதிகாலை பொழுதில் ஒட்டுமொத்தமாக அந்த 3000 கிறிஸ்தவ வீரர்களும் 3000 இஸ்லாமிய வீரர்களின் கைகளை பற்றி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ள 3000 பேர் லட்டு மாறி. எப்படி இது?
ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, M.I. சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய அந்த காலத்தில் 3000 கிறித்தவர்களை ஒரே நாளிலே இஸ்லாத்தின்பால் ஈர்த்து கொண்டு வந்தது அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை தான். இஸ்லாம் காட்டி தந்த ஒழுங்கை நடைமுறையிலே வெளிப்படுத்தினார்கள். உடை கொடுத்தார்கள், உணவு கொடுத்தார்கள். பசிச்சவனுக்கு சாப்பாடு கொடு. இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு போதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது, ஐயுல் இஸ்லாமி கைருன், இஸ்லாத்திலே ரொம்ப சிறந்த காரியம் எது அப்படின்னு. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துத்இமு துஆம், பசித்தோருக்கு உணவளித்தல். நாம மேடையில பேசுறோம், நம்ம இடத்துல ஒருத்தர் ரோட்ல பிச்சை கேட்கிறாரு, ஐயோ பசிக்குது, அம்மா பசிக்குது. நாம என்ன பண்றோம், அப்படியே ஒரு 50 காசு, 1 ரூபா போட்டு அவன் நம்முடைய அந்த வேலையை தட்டி கழிச்சுட்டு போறவே ஒழிய வானு கூட்டிட்டு போய் எத்தனை பேர் ஹோட்டல்ல உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம். கொடுத்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் கொடுத்து பாருங்க. உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் கொடுத்தா வாங்கி தின்னக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் யோசனையை ஏற்படுத்தும். ஏன் இவங்க மட்டும் நமக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தராங்க? மத்த எல்லாம் 50 காசு போடும்போது, மத்தவெல்லாம் 1 ரூபா போட்டுட்டு போகும்போது, இந்த பாய்மார் மட்டும் கூட்டிட்டு போய் வயிறான சாப்பாடு கொடுத்து அனுப்புறான்னு ஏன் போடுறான்? சிந்திக்க வைக்கும். அந்த சிந்தனையின் முடிவு இஸ்லாம் தான் என்ற பதிலை தரும். அந்த பதில் லட்ச மக்களை இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்து சேர்க்கும். அப்படித்தான் கடந்த காலத்தில் சேர்த்தது. இன்றைக்கு இந்தியாவிலே நாம் முஸ்லீம்கள் என்று வாழுகிறோமே, நாம் முஸ்லீம்களாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் அவர்கள் இந்தியாவிலே பிறந்து பிரச்சாரம் செய்தார்களா? என்ன நடந்தது? அரபு நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்த வணிகர்கள், அவன் பேசுற மொழி அரபி, நம்ம மக்கள் பேசுறது இந்திய மொழி. மொழி கூட தெரியல. மொழி இல்லாமல் இஸ்லாம் வளர்ந்தது எப்படி? அவர்களுடைய நேர்மையான வியாபாரம். கேரள கரையோரம் வந்து இறங்கினாங்க, அரபு நாட்டில் கிடைக்கிற பொருட்களை கொண்டு வந்தாங்க, பேரிச்சம்பழம் கொண்டு வந்து விற்பனை செஞ்சாங்க, ஒட்டகத்தை குதிரையை பயிற்சி வச்சாங்க. அவங்களுக்கு இருந்த நேர்மை இந்த நாட்டு நம்முடைய முன்னோர்கள் பார்த்தாங்க. அநியாயத்துக்கு நியாயமா இருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு கடையில போய் பாக்குறோம், சாதாரணமா ஒரு காய்கறி கடை, கத்திரிக்காய் வியாபாரம் பண்றாரு. சூத்தையை உள்பக்கம் வச்சிருப்பாரு, நல்லா இருக்கிறது வெளிப்பக்கம் இருக்கும். தராசுல போட்டு கவர்ல போட்டு கெட்டி கையில கொடுத்துருவாரு. வீட்டுல வந்து பார்த்தா தெரியும் சூத்த. ஆனா நம்முடைய முன்னோர்கள் செய்த வியாபாரம் என்ன தெரியுமா? சூத்தையை வெளியே பக்கம் வச்சு, நல்லா இருக்கு உள்ள பக்கம் வச்சு. ஏன்னா இது வித்தியாசமா இருக்கு, எல்லா கடையிலையும் நல்லா இருக்கிற வெளியே கொடுக்கிறது என்பதை புரிந்து இஸ்லாத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்றார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு இத்தனை கோடி முஸ்லீம்கள் இந்தியாவில் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 20 கோடிக்கு மேற்பட்டவர்கள் முஸ்லீம்களாக இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு வந்த ஒரு சில முஸ்லீம் வியாபாரிகளுடைய நேர்மையான ஒழுக்கமான நடைமுறை சார்ந்த வாழ்க்கை காரணம், பிரச்சாரம் இல்லை. பிரான்ஸ் நாட்டுடைய அதிகாரியாக ஒருவர் இருக்கிறார். அவருக்கு வழங்கப்பட்டிருந்த மாளிகையுடைய மேல்தளத்திலே ஒரு நாள் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறார். சாயங்கால நேரம் கீழே பார்க்கிறாரு, ஒரு 2 பேர், ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் ஒருவர், ஒரு வாலிபர் ஒருவர், 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறார். முதியவர் இந்த வாலிபரை திட்டுறாரு, கண்ணாமண்டமா. அந்த பையன் கேட்டுக்கிட்டே தலை குனிஞ்சு நிக்கிறான். அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது நம்ம ஊர்லயே நடக்குது. ஒரு வயசாலியா இருக்கிறாரு, அவர் முடிச்சு இவனை திட்டுறாரு, இவன் கேட்டுக்கிட்டே நிக்கிறான். மத்த பயிர்களாக லேசா ஒரு தட்டினா பொட்டு போய் அந்த ஆள் விழுந்துருவாரு. தட்டிட்டு போறதை விட்டு கேட்டுக்கிட்டு நிக்கிறானே. அவர் கீழே இருந்து கூப்பிடுறாரு, 2 பேருக்கு வாங்க, என்ன விஷயம், ஏன் அவளை பிடிச்சி திட்டுற, என்ன நடந்துச்சு? அப்ப அந்த பையன் சொல்றான், நான் இந்த பெரியவரிடத்திலே கடன் வாங்கியிருந்தேன், உரிய நேரத்திலே செலுத்த முடியவில்லை, அதற்காக அவர் என்னை பேசுகிறார், வேறு வழி இல்லாமல் நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, சரிப்பா தர்றேன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் அதுக்கு திட்டிக்கிட்டு நீ கேட்டுக்கிட்டு இருப்பியா? அப்ப அந்த பையன் பதில் சொல்றான், அதிகாரியே
நாங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கிற எங்களின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்